ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு நான் உங்களை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போக போகிறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை எனர்ஜெட்டிக்காகவும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான நகை ஆபரணம் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா நீங்க எல்லாரும் என்னென்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மிகச்சிறந்த ஆபரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் நம்பிக்கையை தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்பிக்கை ஒன்று இருந்தாலே போதும். இந்த உலகத்துல நம்மளால செய்ய முடியாத விஷயம்னு ஒன்று எதுவுமே கிடையாது. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போக முடியும். முதல் விஷயம், உங்களை நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் உலகமே உங்களை நம்பும். ஏன்னா பர்செப்ஷன் இஸ் ரியாலிட்டி. நாம் நம்மளை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த உலகமும் நம்மளை பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. நம்பிக்கை அப்படின்றது நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது நாம் வளர வளர நமக்குள்ள நாமளா விதைக்கிற விதை தான் இந்த நம்பிக்கை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, என்னோட சின்ன வயசுல சைல்ட்ஹுட்லலாம் நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். என்னோட பயம் எப்படி இருக்கும்னா, பகல் டைம்லயே கூட ஹால்லேருந்து கிச்சனுக்கு போய் எங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா கூட நான் போக மாட்டேன். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட வளர்ந்த பொண்ணு தான் நான். ஒன்று. ரெண்டாவது, நான் என்னை எப்போவுமே நம்பினது கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நான் என்னோட லைஃப்பில் கற்றுக்கிட்டது, இப்போ ஸ்டில் ஐ எம் 33 years old. இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், கடுமையாக உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். பலனை எதிர்பார்க்காம நீங்கள் உழைக்கணும். பலன் எதிர்பார்க்காம நீங்கள் உழைச்சி உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்கள் போட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். நான் ஏன் என்னை நம்பவே இல்லைன்னா, இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயம். என்னால் இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு பயம். ஆனால் நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்றத வேற ஒருத்தவங்க அந்த விஷயத்த செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நாமளும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். நமக்கும் 2 கை கால் இருக்கு, அவங்களுக்கும் 2 கை கால் இருக்கு. அதே முகம், அதே ஏதோ கலர் தான் நமக்குள்ள வேறையா இருக்கும். மற்றபடி இந்த உலகத்துல மனிதர்களா பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். நம்மளோட வளர்ப்பு வேணும்னா வேற மாதிரி இருக்கலாம், பட் பிறக்கும் போது நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். ஸோ அவங்களால அதை செய்ய முடியுது, நம்மளால அதை செய்ய முடியலன்னா நம்ம முதல்ல நாம நம்பணும். நான் யாரு, என்னோட பொட்டென்ஷியல் என்னன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன நான் முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். நான் என்னை எப்போ நம்ப ஆரம்பிச்சேன்னா, அதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். என்னோட 15வது வயதுல எங்க அப்பா என்னை விட்டு தவறி போயிட்டாரு. கரெக்டா நான் 10th படிக்கும் போது நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான் பண்ணுவாரு. ஆப்வியஸா அப்ப நம்ம ஒரு 14 15 வயசுன்னும் போது நம்ம சின்ன பசங்க, எல்லாத்துக்கும் நம்ம அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஆனா என்னைக்கு என்னோட அப்பா இறந்தாரோ, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதெல்லாம் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோனா எங்க அப்பாவை பார்ப்பனான்னு தெரியாம ஒரு மனநிலை. அது அப்பாவை பிடிக்கும், ஆனா எனக்கு வேற வழியில் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சூப்பரா படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல் 10 ரேங்குக்குள்ளே எடுக்கிற பொண்ணு தான் நான். படிப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிக்க மாட்டேன், பட் ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ் எடுப்பேன். 85% கண்டிப்பாக எடுப்பேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில திடீர்னு எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது நான் வீட்டுக்கு முதல் பொண்ணு. எங்கள் அம்மா இல்லிட்ரேட் தான். எங்கள் அம்மாவுக்கு இந்த உலகம் அவ்வளவா தெரியாது. அந்த 15 வயசுல தான் என்னோட பயம் போச்சு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இனிமே அப்பா இல்லை, எல்லாமே நாம தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னோட 15 வயசுல தான் வந்துச்சு.
நான் 10வது படிக்கும்போது அந்த அன்னைக்கு பீரியடுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பதான் ஸ்கூல்லலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நானே தான் அலைஞ்சேன். எங்க வீட்ல இருந்து தாலுகா ஆஃபீஸ் ரொம்ப தூரம். எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு தூரம் பஸ்ல ஏறி போயிட்டு எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஒருத்தவங்க கிட்ட போய் இதை எப்படி கேட்கணும்னு தெரியல. என்னோட 15வது வயசுல இருந்து அப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்னோட பயணம். நானே போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு, சில பேர் சரியா சொல்ல மாட்டாங்க. என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினேன், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கினேன். 11வது ஸ்கூலுக்கு நானே பேங்க்ல போய் ஃபீஸ் கட்டிக்கணும். எல்லாமே நானே பண்ணேன். காலேஜுக்கு 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் தேடி தேடி அப்ளிகேஷன் வாங்கினேன். எந்த காலேஜ் போகணும்னு சொல்லிட்டுன்னு எல்லாமே நானே தான் பண்ணேன். கவுன்சிலிங் போட்டது எல்லாமே என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நானே பண்ணேன். எனக்குன்ட்டு இல்லை, என் ஃபேமிலிக்கும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஓட ஆரம்பித்தேன். அன்னைக்கு தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே வந்தது. அப்பா இல்லை, நாம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள இருக்க பயத்தை வெளியே விடணும். எல்லார்கிட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் போல்டாக பேசணும். ஏன் நம்மளால முடியாதுன்னு நம்ம அன்னைக்கு தான் நான் கேட்டேன். ஸோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் எல்லாமே நானே பண்ணிக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னா, இங்கேருந்து நான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட வரியா, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடுறது எதுவுமே இல்லை. பஸ் ஏறி நான் தனியாக போயிட்டு, தனியாக எனக்கு என்ன தேவையோ, நான் யாரை மீட் பண்ணணும் அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் எனக்கு என்ன வேணுமோ பேசிட்டு நான் வருவேன். அப்போ என்னோட 15வது வயசுலேருந்தே நான் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2வது விஷயம், எனக்குள்ள அந்த பயம் போனதுனால ஏதாவது தப்பு நடந்தாலோ அந்த இடத்துல ஷவுட் பண்ணி பேசி கேட்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து நான் எதுக்கும் பயந்ததில்லை. தப்புனா அந்த இடத்துல நின்று நான் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ என் வாழ்க்கையில் நம்பிக்கை, என் வாழ்க்கையில் எனக்குள்ள இருக்க பயம் போனது என்னோட 15வது வயசுல தான். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அன்ரியாலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலே அப்படி ஒண்ணுமே கிடையாது. இங்க எல்லார்கிட்டயும் ஃப்ளாஸ் இருக்கு. எல்லாருமே தப்பு பண்ணுவோம். எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு. எல்லார்கிட்டயுமே நிறைய இருக்கு. எல்லாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு கிடையவே கிடையாது. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களை நீங்க நம்புங்க. மற்றவங்கள உங்களோட வேலிடேஷனுக்கு உயிரோட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்காக நீங்க உயிரோட வாழணும்னு அவசியம் கிடையாது. உங்களை நீங்க நம்புங்க. உங்களோட வேலிடேஷன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிளம்சி, அக்லி, குண்டு, ஒல்லி, லீனு, உங்களுக்கு சரியா படிக்க தெரியாது, நீங்க ரொம்ப ஸ்லோ லேர்னர், நீங்க எப்படினாலும் இருங்க. உங்களை நீங்க ஆற தழுவிக்கோங்க. நீங்க உங்களை எம்பாரஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களை ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆக்கும். முதல்ல உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. உங்களை நீங்க கர்டல் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கும். நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான மனித குலத்தை சேர்ந்தவங்க தான். நம்ம எல்லாரும் யாரு? ஒரு ஹியூமன் பீயிங். இதுல எதுக்காக நீ கருப்பு, நான் வெள்ளை, உன்னோட அப்பியரன்ஸ் அப்படி இருக்கு, உன்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் எதுக்கு? இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசும்போது ஒருத்தர் ஒரு பாக்ஸ்ல வச்சு நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிடுறோம். அப்படி பண்றதுனால நமக்குள்ள நிறைய வேறுபாடுகள் வருது. எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் தான். இங்க நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எண்ணிக்கூடுற தருணங்கள் தான் இந்த வாழ்க்கையில வரும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஏன் அது இருக்கு, உங்ககிட்ட ஏன் எது இல்லை, அவரால் ஏன் அது முடியும் அப்படின்னு பார்க்கறத விட, ஏன் என்னால முடியாது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வியே கேட்டுக்கோங்க. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவர் ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல பிறந்தவர் தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் தான். அன்னைக்கு அவரை நினைச்சிருப்பாரு நம்ம ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகும்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அவரை நம்பினாரு. அவங்க பெற்றோர்கள் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதை விட முக்கியமா அவரை நம்பினாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான்னா எங்க படிச்சானா என்னால முடியும்னு சொல்லிட்டு நம்பினனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் மனதிலையும், இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்க கிட்டயும் அவரை ஒரு எடுத்துக்காட்டாவே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், அப்துல் கலாம் ஐயாவை. ஸோ உங்ககிட்ட யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கதான் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போறதுக்கான ஒரு முக்கியமான பர்சனா இருப்பாங்க.
நீங்கள் எது பண்ணாலும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, அதை ஒரு உந்து சக்தியை நீங்கள் பயன்படுத்திட்டு நெக்ஸ்ட் என்னன்னு வாழ்க்கையில் கடந்து போய்க்கிட்டே இருங்க. உங்களை நான் அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரிய சாதனைலாம் செய்ய சொல்லலை. நாசாவுக்கு போக வேண்டியது எதுவுமே கிடையாது. உங்கள் பொட்டென்ஷியல் என்ன, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அது மேலே நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்ககிட்ட தான். முதல்ல நீங்கள் யார், உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க. அது மேலே நம்பிக்கையை வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை தொடங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் கையில் நீங்கள் எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் உங்களோட வெற்றியே இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், முயற்சி, வளர்ச்சி, முயற்சியில் வெற்றி. வாழ்க்கையில் எப்பவுமே சேஃபாக இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. சேஃபாகவே இருந்தோம்னா லைஃப்னா என்னன்னே நமக்கு தெரியவே தெரியாது. லைஃப்ன்றது ஒரு டெஸ்டினேஷனே கிடையவே கிடையாது. அது ஒரு ட்ராவல் மாதிரி. அந்த ட்ராவலில் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும். ரிஸ்கே எடுக்காமல் எப்படி நம்ம ரஸ்க்கு சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சாதாரணமாக ஒரு ஷேர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்பி ரிஸ்க் எடுத்து தான் அதில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குவோம். நீ நம்பி ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸ் வாங்கும்போது தான் இன்னைக்கு நீ 10 ரூபா போட்டின்னா நாளைக்கு அது உனக்கு 1000 ரூபாய் வரும். வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுங்க. எப்போவுமே எனி டைமுமே சேஃபாகவே இருந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவவே உதவாது. ஸோ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரியான ரிஸ்க்காக எடுக்கணும். இங்கே நம்மளுடைய வாழ்க்கையை யாருமே நமக்காக கைட் பண்ண மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா, என்னோட வாழ்க்கைக்கு கைடன்ஸ் எப்போ தெரியுமாங்க கிடைச்சது? என்னோட 23வது வயதில் தான் எனக்கு ஒரு கைடாக ஒரு அண்ணன் கிடைச்சாரு. அதுவும் என்னோட 2nd டிகிரி நான் படிக்கும் போது தான். இன்ன வரைக்கும் என்னோட கைடு, என்னோட மென்டார், எதுனாலும் நான் அவரை மட்டும் தான் சொல்வேன். அது வரைக்கும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. 12th முடிச்சுட்டு நீ என்ன டிகிரி படிக்கணும்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த டிகிரி படித்தா உனக்கு ஸ்கோப் இருக்குமான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ தான் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. நான் டிகிரி முடிச்ச பிறகு தான் எனக்கு அதுவே தெரியும். லோன் போய் வாங்குறதுக்கு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்பா இல்லை, அம்மாவால் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நானாகவே ஒரு கவுன்சிலரை அப்ரோச் பண்ணி, நானாகவே பேங்க்கில் லோனுக்கு இது பண்ணி, நானே எல்லாமே எனக்கு பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் வரமாட்டாங்க. ஐயோ எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, என்னை எப்பவுமே உந்துறதுக்கு, முன்னாடி தள்ளுறதுக்கு, ப்ரெஷர் கொடுத்து நெக்ஸ்ட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, உங்களுக்கு நீங்கள் தான் மென்டர். உங்கள் வாழ்க்கையை யாரும் வாழ மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். நல்ல கனவு காணுங்க. அந்த கனவை எவால்வ் ஆக்குங்க. வாழ்க்கையில மாற்றத்தை ஏத்துக்கங்க. புதிய புதிய விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டே இருங்க. பயப்படாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு பயந்தீங்கன்னா, அந்த விஷயத்த கண்டிப்பா வேற ஒருத்தவங்க கத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால முடியுதுன்னும் போது உங்களால முடியாதா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை முழுசா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க முழுசா யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் உங்களோட ரியல் ஆம்பிஷனே என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஆம்பிஷன் அண்ட் லெகசி. ஆம்பிஷன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், இது மாதிரியான ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். சில பேருக்கு பணக்கார ஆகணும், இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ லெகசினா என்ன? இங்க லெகசினா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு என்னோட பிள்ளைக்கு என்னோட பெருமையை நான் விட்டுட்டு போனோம். ஏன் அம்மா, ஏன் அப்பா, என் அம்மா ஐபிஎஸ், என் அப்பா ஐஏஎஸ், எங்க அம்மா இதை பண்ணாங்க, எங்க அம்மா இதுவா இருந்தாங்க, என் அப்பா இதுவா இருந்தாருன்னு என்னோட லெகசியை நான் என் பிள்ளைக்கு ஒரு பெருமையா என் பிள்ளை எல்லார்கிட்டையும் சொல்லணுன்றது தான் என்னோட லெகசியா நான் ஃபீல் பண்றேன். நாளைக்கு என் பையன் என்னை நினைச்சு அதுதான் என் அப்பா, அதுதான் என் அம்மான்னு பெருமையா சொல்லணும். அந்த ஒரு முத்திரையை நான் விட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என் அப்பா என்னது, இங்க லெகசின்றது என் அப்பா ஐபிஎஸ், என் அப்பா ஐஏஎஸ், இதுதான் உங்களோட லெகசினா இதை நீங்க அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து டிசிப்ளின்னா என்னன்னா, ஆன் டைம்க்கு வர்றது, கரெக்டாக ஒரு விஷயத்த கரெக்டாக செய்யறது, அது டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்றதே ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஒரு விஷயத்துல நீங்க டெடிகேட்டடாக இருக்கணும். ஒரு வேலை பண்றோம்னா அதில் 100% கொடுக்கக்கூடாது.
120% கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் இங்க டிசிப்ளின். இங்க நம்மளோட வாழ்க்கை அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெஸ்டினேஷன் கிடையாது. அது ஒரு டிராவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வாழ்க்கை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயணத்துல நம்மளோட நம்பிக்கை, உழைப்பு, நம்மளை நாமே புரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்மளோட வாய்ப்புகளை நாமே உருவாக்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. கடைசியா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பா, ரொம்ப விட்டியா, எப்படி சொல்றது, ரொம்ப அரகண்டா தெரிவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷனலான பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்றத முதல்ல நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டுன்னா அவங்க யாரு உங்களை முடிவு பண்றதுக்கு? நீங்க தான் உங்களை முடிவு பண்ணணும். உங்களோட பயங்களை கடந்து முன்னேறி வாங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். மிகப்பெரிய சாதனைகளை செய்யுங்க. எந்த தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவங்க அப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் இப்படி தப்பு ஆயிடுச்சு. அவங்க அதை பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த இடத்துல இப்படி நடந்திருக்காது சொல்லாதீங்க. அவங்க பண்ண சொன்னாங்க, நீங்க பண்ணீங்க, தப்பாயிடுச்சு. ஓகே, தப்பாயிடுச்சு. நீங்க பண்ணதுனாலதான் தப்பாயிடுச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த தப்புல இருந்து கத்துக்கங்க. நெக்ஸ்ட் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கங்க. இதுதான். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற நீங்களை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்களை நீங்க கண்டுபிடிங்க. உங்களோட கோர் வேல்யூஸ் என்ன, உங்களோட பிலீஃப்ஸ் என்ன, உங்களோட ஃபிளாஸ் என்ன, அது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அதுதான் உங்களை நீங்க யாருன்னு உங்களுக்கே உணர்த்தும். அந்த உங்களை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பீயிங் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட அடுத்த இதுக்கு கொண்டு போறதே அது நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். கடைசியா ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பி ஃபியர்லெஸ், பி ஆம்பிஷியஸ், பி யூ. நீங்க நீங்களா இருங்க. நான் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்க அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு இல்லை. நீங்க யாரு, நீங்க யாருன்றதை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நீங்க நீங்களா இருங்க. பயம் இல்லாம இருங்க. ஆம்பிஷியஸா இருங்க. இதை தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். நீங்க தான். உங்களை மாதிரி யாருமே கிடையாது. அந்த உங்களை நீங்க எம்பாரஸ் பண்ணுங்க. ஓகேவா? கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர்ஸ் சூப்பர் பவர். கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் சூப்பர் பவர். ஸோ உங்களை நம்புங்க. நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. உங்களோட குறைகளை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுல நம்பிக்கை வைங்க. வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு தானா அந்த நம்பிக்கையை உங்களை கொண்டு போகும். உங்களோட ஃபியூச்சருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.